நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்தலக்குண்டு திண்டுக்கல்லிருந்து கொடைக்கானல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து வத்தலக்குண்டுக்கு முன்பாக வித்யாஸ் ஸ்கூலுக்கு அருகில் போடிக்காமன்வாடி அப்படின்ற ஊர்கிட்ட இருக்கோம். நமக்கு வந்து ஒரு 11 ஏக்கர் 87 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது. இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நமக்கு 11 ஏக்கர் 87 சென்ட்டுமே தென்னந்தோப்பாக தான் இருக்குது. நல்ல காப்பில் மரம் வெட்டிக்கிருக்காங்க. நம்மளோட நிலத்துக்கு நடுப்பகுதியில் ஊராட்சி சாலை வருது. இது தார் ரோடு போட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க. இரு பக்கமும் நமக்கு தோட்டம். இதில் 2 செட்டு இருக்குது, 2 வீடு. ஒரு வீடு பார்த்திங்கன்னா இங்கே தோட்டத்தை பாதுகாத்துட்டு வேலை செஞ்சுக்கிருக்காங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு. இன்னொரு வீடு இடத்தோட ஓனர் வந்தால் தங்குறதுக்காக வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டியோட தான் இருக்குது. கேமரா வச்சுருக்காங்க. இந்த கேமரா இருக்குது. நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா செக்யூரிட்டியோட தான் லேண்டை ஃபுல்லாக வச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த 2 வீட்டுக்கும் தனித்தனி இபி சர்வீஸோடு தான் உங்களுக்கு இருக்குது. இதில் கொஞ்சம் வாழை வச்சுருக்காங்க வீட்டு பர்பஸ்க்காக. யாராவது கெஸ்ட்டு வந்தால் தேவை அப்படின்றதுக்காக கொஞ்சம் போல் வாழை வச்சுருக்காங்க. இளங்கன்று 11 ஏக்கருமே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் பக்கத்துலேயே ஒவ்வொரு இளங்கன்று வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, மரம் வந்து இப்போ வந்து ஒரு 25 வருஷத்துலேருந்து 30 வருஷத்துக்குள்ளே இருக்க மரம். நல்லா காப்பில் தான் இருக்குது. இதோட சீசன், அதாவது மரம் வந்து ஏஜ் முடிகிறதுக்குள்ளே அடுத்து இந்த கன்று வந்து உங்களுக்கு வெட்டுக்கு வந்துடும். அதுக்காகவே 11 ஏக்கர்லையுமே ஒவ்வொரு மரத்துக்கு அருகிலுமே பார்த்திங்கன்னா தென்னங்கன்று வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த மரத்தோட ஏஜ் முடியவங்களாட்டி இந்த மரம் மறுபடியும் வெட்டுக்கு வந்துடும். நீங்கள் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மெயின்டைன் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒவ்வொரு மரத்தையும் நான் இண்டிவிஜுவலாகவே காட்டிடுறேன். இந்த நிலத்தில் நமக்கு 2 கேணி, 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. 4 போர் இருக்குது. கேணியில் தண்ணி பாருங்கள் எவ்வளோ மேலாவில் இருக்குன்னா, நம்ம ஃபுல்லாக தண்ணி வற்றார பகுதி தான் கேணி. உங்களுக்கு பக்கத்து நிலத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியுது, வாழை போட்டு நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. இந்த பகுதி எப்பொழுதுமே தண்ணி வற்றாத பகுதி தான். ஒவ்வொரு மரத்துக்கெல்லாம் இளங்கன்று தான் வச்சுருக்காங்க. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ட்ரிப்பு போட்டிருக்காங்க 11 ஏக்கருமே. இது இப்போ நம்ம 2வது கிணறு பார்க்க போகிறோம். இதுவும் ஃப்ரீ சர்வீஸில் தான் இருக்குது. மோட்ரு ரூமு ஃப்ரீ சர்வீஸ்க்குரியது. இந்த கேணிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றாத தண்ணியாக தான் இருக்குது. இப்போது வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் காய் வெட்டியிருக்காங்க. காய் மட்டும் பார்த்திங்கன்னா 45,000 காய் வெட்டியிருக்காங்க. போன வெட்டுக்கு 50,000 காய் அப்படின்றாங்க. இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 லட்ச ரூபா கோர் பண்ணுறாங்க. விலை வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது, நம்ம விலை பேசி குறைச்சிக்கலாம். நமக்கு இந்த 11 ஏக்கருமே ஃபுல்லாக ரோட் ஃபேஸ்லேயே தான் அமைஞ்சிருக்குது. நன்றி. மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.